கடகராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தாலே, "இந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து" அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அப்படிங்கிறது ஈஸியா வந்துராது. ஆனா, இந்த கடகராசிக்காரங்களுக்கு உடனே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். "போதும்பா, இது வேற நிறைவா இருக்கு" அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும்னா, கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதே மாரி இயல்பா எதிரிகளை மன்னிக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறதும் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். மன்னிச்சுருவாங்க. ஆனா, எதையுமே மறக்க மாட்டாங்க. அத ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனா, மன்னிச்சுருவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் அப்படின்னா, உயிர குடுத்தாவது அத காப்பாத்திரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் அவங்கள காப்பாத்தணும் அப்படின்ற எண்ணம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். இதுல அடுத்த விஷயம், இயல்பா வந்து மத்தவங்கள பராமரிக்கிறதுக்கான நேச்சரும் உங்ககிட்ட இருக்கும். அந்த பராமரிப்பு எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காங்கல்ல, தூய்மை பணியாளர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும், அவங்க கிட்டயும் ரொம்ப இயல்பா பழகக்கூடிய அமைப்பு வந்து கடகத்துக்கு வந்துரும். இதுல இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடகம் அப்படின்னு சொன்னாலே ஃபுட் சார்ந்த இண்டஸ்ட்ரியில இவங்களுக்கு அதிகமான மோகம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு ஆ கையேந்தி பவன்லேருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் இங்க எல்லாத்துலயும் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நெனைப்பாங்க. அப்படி இல்லன்னா நம்மளே அத வந்து ஓன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். நெறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு வந்து கடகம், கடகம் சார்ந்த லக்னத்தில இருக்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க.